எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வழியாக சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. யார் யாருக்கெல்லாம் சந்தைக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு வழியாக இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக என்னென்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் ஊர் என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இருக்கிறது மகாராஷ்டிராவில் கல்லம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். இது எங்கள் சொந்த ஊர் கிடையாதுங்க. ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால இப்போதைக்கு இங்கே இருக்கோம். எங்கள் ஊர் வந்து தமிழ்நாட்டு பக்கத்தில், என் ஊர் வந்து கரூர், ஹஸ்பண்ட் ஊர் வந்து திருச்சி. வாங்க இன்றைக்கி என்னென்ன வாங்கிட்டு வந்தோம், எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்துடலாம். இந்த வெங்காயம் வாங்கிட்டு வந்தாங்க. மழைங்கிறதுனால வெங்காயம்லாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 2 கிலோ வாங்கிட்டு வந்தோம். 40 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். அதிகமாக கம்மியாக அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அங்கே நம்ம ஊர்லலாம் எவ்வளோ விலைக்கு விற்கிதுன்னு சொல்லுங்கள். இந்த ஆரஞ்சு வந்து 100 ருபீஸு, ஆப்பிள் வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. 50 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கொய்யாப்பழம் 50 ரூபா 1 கிலோ. தக்காளிக்கு அந்த வாழ்வை பாருங்கள், தக்காளியோட ரேட்டும் அதிகமாகிடுச்சு. 60 ரூபாங்க 1 கிலோ. அநியாயத்துக்கு நான் அரை கிலோ தான் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இது இந்த ஊர் அவரைக்காய், இது 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது இந்த ஊர் வந்துட்டு இந்த ஊரோட கேரட் கிடையாது, வெளியூர்லேருந்து தான் வருது. பட் நம்ம ஊரில் கிடைக்கிற கேரட் மாதிரி கிடையாது. டேஸ்ட் வைஸ் கம்மியாக தான் இருக்கும். இது 30 ரூபா. இந்த கத்திரிக்காய் வந்து 30 ரூபாங்க. பக்கத்தில் இருக்க இஞ்சி இருக்கான்ல, அவன் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். அந்த பக்கத்தில் குட்டியாக இருக்க பொட்டேட்டோ வந்து போன வாரம் வாங்கினது, இந்த வாரம் வாங்கிட்டு வந்த பொட்டேட்டோ வந்து 20 ரூபாங்க. இந்த லெமன் வந்துட்டு 10 ரூபா. இந்த முட்டைக்கோசுமே 10 ரூபா 10 ரூபாய்க்கு 2 வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பச்சை பட்டாணி இருக்குல்ல, அது 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தாளோடு இருக்கிற வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பச்சை மிளகா, அது 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். இந்த பீக்கங்காய் பாருங்கள், அநியாயத்துக்கு 30 ரூபா சொல்லிட்டான். வேறு வழி இல்லைன்னு வாங்கிட்டு வந்தோம். இந்த வெங்காயம் தால் சொன்னேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். இது ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலி இந்த மாதிரி காய்கறிகள் மட்டும்தான் இங்கே கிடைக்குதுங்க. நம்ம ஊர் புடலங்காய் அது மாதிரிலாம் கிடைக்கிறதில்ல. புடலங்காய் கிடைச்சாலும் எப்போயாவது கிடைக்கும். இந்த வாரலாம் புடலங்காய் கிடைக்கல, முருங்கைக்காய் கிடைக்கல, பெருசாக வேறு எந்த காயுமே கிடைக்கல. இவ்வளோ தான் கிடச்சிது. இதை வச்சு தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைங்க. அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்து சமைச்சிக்கிறது. பத்தலைன்னா நடுவில் ஹஸ்பண்ட் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இன்னொன்று, ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்ருக்கோம், அதுதான் உண்மை. நம்ம வந்து நானே வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும், லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்ச காலங்கள் உண்டு. பட் இப்போல்லாம் வந்துட்டு எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, சந்தோஷமாக போயிட்டுருக்கு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி நான் மேரேஜ் ஆன புதுசில் தமிழ்நாட்டு சைடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ, ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா, எல்லா பொருளையும் வாங்கி குமிச்ச ஆட்களில் நானும் ஒருத்தி தான். இப்போ அதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு ஓரமாக தூங்கிட்டுருக்கு அந்த பொருள்லாம். இங்கே வந்ததுக்கப்புறம் நானே ஹஸ்பண்ட் வாங்கலான்னு சொன்னால் கூட வேணாம், இதுக்கு வேஸ்ட்டாக, இதெல்லாம் கொண்டு போக முடியாது, திருப்பி வேஸ்ட்டு, தூக்கி தான் போடணும், எதுக்கு காசை பிடிச்ச கேடு தான் உண்மையை சொல்லணும்னா. அதனால் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு மற்றவங்கள பார்த்து நீங்கள் சூடு போட்டுக்காதீங்க. மற்றவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவைன்னா கண்டிப்பாக வச்சுக்கலாம். அது ₹1 சரி, 1,00,000 ரூபாயாக சரி, நமக்கு தேவைன்னா நம்ம கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக வாங்க தேவையில்லை. அதனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கணும், பிரயோஜனம் இருக்கணும். ஸோ அதனால் வாங்கலாம். யூஸ் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு தேவையே இல்லை. அதை மட்டும் மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க.